சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி. குருவே நமசிவாயம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது, காளி போன்ற உக்ரமான தெய்வங்களுக்கு ஏன் உயிர் பலி கொடுக்கப்படுகிறது? ஆடு கோழி போன்ற பலிகள் ஏன் கொடுக்கப்படுகிறது? அதற்கு பதிலாக சைவ பலிகள், பூசணி, எலுமிச்சை போன்ற சைவ பலிகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? படையல் என்றால் என்ன? பலி என்றால் என்ன? படையலுக்கும் பலிக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? படையல் மட்டும் தெய்வங்களுக்கு கொடுத்தால் போதுமா, அல்லது பலியும் சேர்த்து தர வேண்டுமா? அதாவது தெய்வங்களுக்கு கிரகஸ்தர்களாக இருக்கும் வரையில் படையல் போதுமானது, எந்த ஒரு பலியும் தேவையில்லை. குலதெய்வம் என்ற கணக்கில் வரும்போது ஆண்டுக்கு ஒரு முறை பலி கொடுத்தால் போதும். ஆனால் மாந்திரீகர்கள் இவர்களுக்கான விதிமுறைகளில் மிக மிக முக்கியமானது இந்த பலியானது. இந்த பலி படையலை விட சக்தி வாய்ந்தது, படையலை விட உயர்ந்தது. வெறும் படையலுக்கு தெய்வங்கள் சித்தியாகாது. சித்தி ஆனாலும் பிரயோகம் என்று வரும்போது பலி இல்லாமல் பிரயோகம் செய்ய முடியாது. அதிலும் உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் சரி, சாந்தமான தெய்வமாக இருந்தாலும் சரி, பலி கண்டிப்பாக முக்கியம். அதாவது சாந்த தெய்வங்களுக்கு சைவ பலி போதுமானது. சாந்தமான தெய்வங்களுக்கு சைவ பலி போதும். உக்கிரமான தெய்வங்களுக்கு அசைவ பலி கொடுப்பார்கள். உக்கிரமான தெய்வங்களுக்கு பலியிடும்போது கண்டிப்பாக ஒரு மந்திரம் உள்ளது. அந்த மந்திரத்தை முதலில் 10,008 உரு ஜபம் செய்து சித்தி செய்து கொள்ளுங்கள். பிரயோகத்தின் போது, அதாவது பலி கொடுக்கும்போது வெறும் 3 முறை மந்திரம் ஜபித்து விட்டு பலி கொடுத்தால் போதும். இந்த மந்திரம் ஜபித்து பலி கொடுத்தால்தான் அந்த பலி பலி கணக்கில் வரும். இல்லை என்றால் அது வெறும் படையல் என்ற கணக்கில் தான் இருக்கும். எந்த ஒரு ஆடு பலி, கோழி பலி, எலுமிச்சை, பூசணி போன்ற அனைத்து பலிகளும் சைவமானாலும் சரி, அசைவமானாலும் சரி, அவை தெய்வங்களுக்கு பலியிடப்படும் போது முக்தி பெற வேண்டும். அப்போதுதான் நமக்கு அந்த பாவம் சேராது. இந்த மாதிரி இந்த உயிர்கள் முக்தி பெறுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம்தான் நான் கொடுத்திருப்பது. இந்த மந்திரத்தை ஜபித்துத்தான் நீங்கள் பலியிட வேண்டும். ஆகவே நான் புத்தகத்தில் கொடுத்துள்ள, அதாவது 3வது அத்தியாயம், பக்கம் 97, இண்டெக்ஸ் 61, இந்த மந்திரத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஏற்கனவே நம்முடைய வீரமா சேனலில் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் கொடுத்து விட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த மந்திரத்தை சித்தி செய்து வைத்து கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், கிரகஸ்தர்கள் தங்களுடைய குலதெய்வங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பலி கொடுக்கிறார்கள் இல்லையா? அவ்வாறு பலி கொடுக்கும்போது மந்திரம் சொல்ல தேவையில்லை. அது கிரகஸ்தர்களுக்கானது. ஆனால் மாந்திரீகர்கள் என்று வரும்போது, பலி கொடுக்கும்போது இந்த மந்திரம் சொல்லித்தான் பலி தர வேண்டும். இது மாந்திரீக சட்டத்திட்டம், மாந்திரீக விதிமுறைகளில் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். ஆகவே இந்த நான் கொடுத்துள்ள ஏற்கனவே இந்த 3வது அத்தியாயத்தில் மிக மிக அரிய தகவல்கள் நிறைய கொடுத்திருக்கிறேன். அரிய மந்திரங்கள் கொடுத்திருக்கிறேன். யாரும் தராத மந்திரங்கள் எல்லாமே இருக்கும். மிக மிக அரிய மந்திரங்களை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த புத்தகம் சம்பனம், பேதனம், மாரணம், வித்வேஷனம், உச்சாடனம், கர்மங்களுக்கான ஒரு சிறப்பு புத்தகமாகும். இந்த துஷ்டங்களை விரட்டுவதற்கு நீங்கள் சேலஞ்சு செய்தே இந்த புத்தகத்தில் இருக்கும் முறைகளை பிரயோகம் செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உதாரணமாக மகாகாளியினுடைய இந்த ஏவல் கழிப்பு பூஜை, அதாவது ஹோமத்தில் ஏவல் கழிப்பு பூஜை, இதுவரை எந்த குருமார்களும் கொடுக்காத வகையில் அனைத்து சூட்சுமங்களும் மறைக்காமல் அத்தனையும் கொடுத்திருக்கிறேன். இதை அப்படியே பின்பற்றி நீங்கள் இந்த பூஜையை செய்தால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஏவலையும் ஓட்ட முடியும்.
இதேபோல் வராகிக்கும் கொடுத்திருக்கிறேன். ஆகவே புத்தகம் தேவைப்படுபவர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமாகாளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.